أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பில் வாலிப பருவமும் சமூக ஊடக பாவனையும் எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, காலத்திற்கும் சூழலுக்கும் தேவையான சில இஸ்லாமிய அறிவுரைகளை, வழிகாட்டல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, பொதுவாக இன்றைக்கு நாம் வாழக்கூடிய உலகம் டிஜிட்டல் உலகம். தொழில்நுட்பத்துறை உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் எதை எடுத்தாலும் தொழில்நுட்பத்துறையோடு சம்பந்தப்படாமல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் கொரோனா ஏற்பட்ட அந்த சூழலில் மாணவர்களை, வாலிபர்களை தொழில்நுட்ப உலகத்தோடு சம்பந்தப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதன் பாதகமான விளைவுகளை இன்று வரைக்கும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு டிஜிட்டல் உலகத்தோடு எல்லா தரப்பினரும் சம்பந்தப்பட்டு பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ஊடக பாவனை எத்தகைய தாக்கங்களை வாலிபர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மிகவும் நிதானமாக நோக்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கின்றது. பொதுவாக இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லது தொழில்நுட்பத்துறை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, நிஅமத்துல் இலாஹியா, ஒரு தெய்வீக அருட்கொடை. அந்த தெய்வீக அருட்கொடையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கியதற்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த அருட்கொடையை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை வைத்துத்தான் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா அல்லது நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றோமா என்ற விடயம் தீர்மானிக்கப்படும். இந்த இன்டர்நெட்டை அல்லது தொழில்நுட்பத்துறையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகின்றோம், என்ன நோக்கத்திற்காக பயன்படுத்துகின்றோம் என்பதை வைத்துத்தான் எங்கள் விடயத்தில் அல்லாஹ்வுடைய தீர்மானம் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், சோசியல் மீடியாவுடைய எல்லா வடிவங்களும் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக மாறியிருப்பதை நாங்கள் மறுக்க முடியாது. இன்றைக்கு வாட்ஸ்அப்போடு தொடர்பில்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஃபேஸ்புக்கோடு தொடர்பில்லாதவர்கள், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பெண்கள் உட்பட மாணவர்கள், மாணவிகள், வாலிபர்கள், முதியவர்கள், எல்லோரும், ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசமின்றி எல்லோரும் இந்த சோசியல் மீடியாவோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த சோசியல் மீடியா எங்களுக்கு வாழ்க்கையை இலகுபடுத்தி தருகின்றது. நாம் எங்கோ இருந்து கொண்டு பல நாடுகளை கடந்து இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் வீட்டுக்குள் இருந்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் இந்த சோசியல் மீடியா, இந்த தொழில்நுட்பத்துறை.
ஒரு காலத்திலே நாங்கள் நேரடியாக போய் அந்த நாட்டுக்கு போய் தியாகம் செய்து பணம் செலவு செய்து படிக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு வீட்டுக்குள் இருந்து கொண்டே எத்தனையோ நாடுகளை கடந்து இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலே நேரடியாக நாம் படிப்பதை போன்று வீட்டுக்குள் இருந்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு வாழ்க்கையை எமக்கு இலகுபடுத்தி தந்திருக்கின்றது இந்த மீடியா. அதே நேரத்தில் இன்றைக்கு செலவு குறைந்த பாவனையாக அந்த சமூக ஊடக பாவனை இருக்கின்றது. பெரிய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நாம் செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய போனுக்கு டேட்டாவை போட்டுக்கொண்டால் மிக இலகுவாக உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு உலகமே எமது கைக்குள் சுருங்கிய ஒரு சூழலில் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று வீடியோக்கள், போட்டோக்கள், பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்களை எல்லாம் ஒரு சில செகண்ட்களில், வினாடிகளில் உலகத்திற்கே அனுப்ப முடியும். பெரிய பெரிய வீடியோக்களை கூட மிக இலகுவாக கடத்தக்கூடிய அளவுக்கு இந்த தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று பாவனையாளர்களுடைய பிரைவசி, அவர்களுடைய அந்த தனித்துவமான விடயங்களை பாதுகாக்கின்ற விடயத்திலும் இந்த தொழில்நுட்பத்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே உலகம் இன்றைக்கு தொழில்நுட்ப துறையின் வளர்ச்சியை மிக வேகமாக கண்டுகொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மிக வேகமாக தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி உலகத்திலே இன்றைக்கு கற்பனைகளையும் விஞ்சுகின்ற அளவுக்கு மிக வேகமாக வியக்கத்தக்க அளவில் பரவி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் மட்டுமல்ல, சர்வதேச நாடுகளில் இன்றைக்கு வியக்கத்தக்க வளர்ச்சியை தொழில்நுட்பத்துறை கண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் யார் என்றால் வாலிபர்கள், யுவதிகள். அதாவது 18 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்ட வாலிபர்களும் யுவதிகளும் தான் இன்றைக்கு சோசியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதை புள்ளி விவரங்கள் மிக துல்லியமாக உறுதிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். 2021ஆம் ஆண்டின் ஒரு புள்ளி விவரத்தின்படி உலகத்தில் இன்றைக்கு 4.26 பில்லியன் பேர் சோசியல் மீடியாவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 2021ஆம் ஆண்டின் புள்ளி விவரம் 4.26 பில்லியன் மக்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது உலக சனத்தொகையில் 59.3 விகிதத்தினர். இதே நிலை தொடருமாக இருந்தால் 2027ஆம் ஆண்டாகும் பொழுது, அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டாகும் பொழுது 6 பில்லியன் பேர் சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்று புள்ளி விவரங்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இது எங்களுக்கு எதை காட்டுதென்றால், இந்த சோசியல் மீடியா பாவனை பயங்கரமான முறையிலே சமூகத்திலே செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்றது, ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது, மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த புள்ளி விவரம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைக்கு ஊடக பாவனை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே 2 சொற்கள் அடிக்கடி உச்சரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று ஊடக சுதந்திரம். ஊடக சுதந்திரம், இன்றைக்கு ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் தனி மனிதனுடைய மானங்களையும் இரகசியமான தகவல்களையும் பகிரங்கப்படுத்தி தன்மானத்தை இழந்து மனிதன் வாழக்கூடிய நிலைக்கு அவனை மாற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். கேட்டால் ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம், நான் விரும்பியதை எல்லாம் பேசலாம், நான் நினைத்ததை எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஊடக சுதந்திரம் என்பது அதுவல்ல. நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையில் இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்டு வாழ வேண்டிய கடமையோடு உள்ளவர்கள்
என்ற வகையில் ஊடக சுதந்திரம் என்றால் என்ன என்பதை மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் ஊடக சுதந்திரம் என்பது ஒரு ஊடகவியலாளர் ஜனநாயகத்தின் ஒரு தூண் என்ற விதத்தில் நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே ஆய்வு செய்து அதை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அதனூடாக அவர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதைத்தான் நாங்கள் ஊடக சுதந்திரம் என்று சொல்ல முடியும். இதுதான் சரியான ஊடக சுதந்திரம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அலசி ஆராய்ந்து அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய எங்கட மீடியாக்கள் அவசரப்படுறாங்க என்றால் எதையும் முதலில் அவர்கள் தான் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவசரப்பட்டு பிழையான தவறான தகவல்களை கூட பரப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மீடியாக்கள் பிழையாக சமூகத்தை மிஸ்கைட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஊடக சுதந்திரம் என்பது உலகத்தில் சமூகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை அலசி ஆராய்ந்து தகவல்களை உறுதிப்படுத்தி அதை மக்கள் மயப்படுத்தி அதனூடாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இதுதான் ஊடக சுதந்திரத்திற்கான சரியான வரைவிலக்கணம். இதை நாங்கள் மிக துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சொல்லாடல் ஊடக தர்மம். ஊடக சுதந்திரம் இரண்டாவது சொல் ஊடக தர்மம். ஊடக தர்மம் என்ன? ஊடக தர்மம் என்றால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தால், ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் சம்பவ இடத்திற்கு சென்று உண்மையை ஆராய்ந்து அதை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்துவதுதான் ஊடக தர்மம். ஒரு சம்பவம் நடந்தால், எங்காவது ஒரு இடத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் ஸ்பாட்டுக்கு போவோம், வைத்து அதை நாங்க அலசி ஆராய்ந்து ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தி அதை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே ஆதாரபூர்வமாக கொண்டு போய் சேர்ப்பது ஊடக தர்மம். அப்ப இதிலும் இன்றைக்கு நிறைய மீடியாக்கள் தவறு விட்டுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், இப்ப நடந்து முடிந்த ஓலவெல் பரீட்சை ரிசல்ட் இன்றைக்கு வெளியிடப்படும். எத்தனை முறை வந்துச்சு நியூஸ்? எத்தனை முறை வந்துச்சு? அடுத்தது அதுக்கு ஒரு அடுத்த மெசேஜ் வரும், ஃபேக், அது பொய்யான தகவல். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 முறை 5 முறை வந்துச்சு. அவசரம். நான் தான் இந்த மெசேஜை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மட்டும் ஊடகங்கள் அவசரப்பட்டாங்க. அது ஊடக தர்மம் அல்ல, அது ஊடக சுதந்திரம் அல்ல. எனவே ஒரு முஸ்லிம் ஊடகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய ஊடக சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய ஊடக தர்மம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகச் சரியாக புரிந்து இந்த அமானிதத்தை, அல்லாஹ்வுடைய நியமத்தை கையாள வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் பொதுவாக உலகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை இந்த சோசியல் மீடியாவினூடாகத்தான் அறிந்து கொள்கின்றார்கள். ஒரு காலத்துல மாஸ் மீடியா, பத்திரிகை, அதே போல அச்சு ஊடகங்கள், இதுகளை பார்த்துத்தான் இப்ப இன்றைக்குரிய நியூஸை நாளைக்கு தான் பார்ப்பாங்க, நாளைக்கு தான் அவங்களுக்கு தெரிய வரும் பேப்பரா பார்த்து. ஆனா இப்ப அப்படி இல்லை, அதே வினாடியில் தகவலை அறிந்து கொடுக்குறாங்க. அமெரிக்கால இப்ப ஒரு நிமிஷத்துக்கு முதல் நடந்த நிகழ்வு இப்ப நாங்க இங்கிருந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு சமூக ஊடக பாவனை என்ற வாலிப பருவமும் சமூக ஊடக பாவனை என்ற தலைப்பு. சமூக ஊடக பாவனை 13 வயதிலிருந்து 19 வயது வரையிலான மாணவர்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது டீனேஜ் என்று நாங்கள் சொல்றோம், கட்டிலம் பருவம். 13 இருந்து 19 வரைக்கும் டீனேஜ். 13, 14, 15, 16, 17, 18, 19. அப்ப இந்த கட்டிலம் பருவத்தினர், டீனேஜில் உள்ள கட்டிலம் பருவத்தினர் தான் மிக கூடுதலாக இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்றால், ஒரு புள்ளி விவரத்தின்படி இந்த டீனேஜ்ல உள்ள 97% மாணவர்கள் சோசியல் மீடியா பயன்படுத்துறாங்க. எங்க வீட்டுல எங்களுக்கு பிரச்சனையா தானே, பெற்றோர்கள் ஆகிய எமது பிரச்சனையே என்ன, உள்ளால போன்ல இருந்து தூரமாக்கி என்ன கஷ்டம், என்ன செய்யறது, எடிக்டா, அடிமையா, அதுல இருந்து அவங்களை தூரமாக்கியலாம், எடுத்தால் பிரச்சனை உண்டு. அப்ப
13 to 19 வயது வரையிலான மாணவர்களுக்கு மத்தியிலே 97% இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க. சரியா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர், வாட்ஸ்அப், டிக்டாக் இப்படி எல்லா விதமான சோசியல் மீடியாவையும் இந்த வயதினர் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா பாவனை ஒரு வகையான போதையாக மாறி இருக்கு. போதைக்கு அடிமையான ஒருவனால அதிலிருந்து விலகுவது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அதுக்கு பல ட்ரைனிங் கொடுத்து ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பி அங்க ஒரு வருஷம் இருந்து பயிற்சி கொடுத்து இப்படி மிச்ச கஷ்டப்பட்டு தான் அதுல இருந்து கலட்டுறோம். அது மாதிரி இந்த போனுக்கு அடிமையான சோசியல் மீடியாவுக்கு அடிமையான எடிக்டான மாணவர்களை அதிலிருந்து தூரமாக்குவது என்பது ஒரு பெரிய சேலஞ்ச், சவால், கஷ்டம், கலட்டையிலாது. எங்க பிரச்சனை அதுதான், எப்படி இந்த பிள்ளைகளை தூரமாக்கணும். அப்ப ஒரு பெரிய ஒரு சவாலாக இன்றைக்கு அது காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப குழந்தையின் வளர்ச்சியில் இளமை பருவம், வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம். அப்ப அந்த பருவத்தை நாங்க சரியாக கையாளவில்லை என்றால், அந்த பருவத்தை நாம் சரியாக பட்டை தீட்டவில்லை என்றால், சரியாக நாங்கள் பண்படுத்தவில்லை என்றால் அவருடைய எதிர்காலம் பயங்கரமாக இருக்கும். அப்ப வாலிப பருவம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரியதோர் நியமத், மிக உயர்ந்த பருவம். அந்த பருவத்தை அழகான முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும். அதே போன்று பட்டை தீட்டி பண்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த பருவத்தை நாங்கள் சிறப்பான முறையிலே வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கின்றது. எப்படி ஒரு கட்டிடத்திற்கு அத்திவாரம், ஃபவுண்டேஷன் எப்படி அவசியமோ அதே போன்றுதான் மனித வாழ்விற்கு வாலிப பருவம் மிக முக்கியமானது. அப்ப உடலுக்கு உயிர் அவசியம் என்பதை போல, கட்டடத்திற்கு ஃபவுண்டேஷன், அத்திவாரம் அவசியம் என்பதை போல, ஒரு மனிதனுடைய சிறந்த ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வாலிப பருவம் இன்றியமையாத ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அப்ப இளமை பருவம் என்பது ஒரு துடிதுடிப்பான, எதையும் தைரியத்தோடு, உணர்வுக்கு அடிமைப்பட்டு, தன் உள்ளம் சொல்லுவதை கேட்டு அதன்பால் காலடி எடுத்து வைக்க தூண்டும் பருவம். லேசான பருவம் அல்ல. இளமை பருவம் என்பது அந்த அளவுக்கு ஒரு பெருமதியான பருவமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இளமை பருவம் அல்லாஹ்வின் அருளாகவும் தனி மனித ஆளுமை வளர்ச்சி படியில் மிக முக்கிய பருவமாகவும் படித்தரமாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அதே போல உடல் ஆரோக்கியம், உணர்ச்சி, உத்வேகம், துடிதுடிப்பும் அதிகமாக அமைய பெற்ற இப்பருவம் பக்குவப்படுத்தப்படுவது அவசியமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப உடல் வலிமை மிக்க இப்பருவத்திலே இளைஞர்களின் ஆற்றல்களும் ஆவல்களும் வேட்டைகளும் உணர்வுகளுக்கு சரியான இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்ற விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விடயத்தில் நாங்கள் பொறுப்பற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக காலம் கடந்து கை நழுவி சென்றதற்கு பின்னால் கவலைப்படக்கூடிய நிலை எங்களுக்கு ஏற்படும். இன்றைக்கு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கவுன்சிலிங் செய்யறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இந்த பிள்ளைக்கு கவுன்சிலிங் செய்யுங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க அந்த சரியான முறையில அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய, வழிகாட்ட வேண்டிய பருவத்தில் மிஸ் பண்ணிவிட்டு காலத்தை தாழ்த்தி காலம் கடந்ததுக்கு பின்னால அழைத்து செல்லக்கூடிய சூழல் எங்க சமூகத்துல தாராளமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். நல்ல கௌரவமான குடும்பம், ஊர்ல மதிக்கத்தக்க குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு புள்ள செய்யக்கூடிய ஒரு காரியம் குடும்ப கௌரவத்தையே வேட்டு வைக்கும். நடக்குது. நிறைய உதாரணங்களை சொல்லலாம், ஊரு பேருகளை சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு சமூகத்தில். இந்த பிரதேசத்திலும் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு இன்னைக்கு
இந்த வாலிப பருவம், மாணவ பருவத்துடைய பெருமதியை நாங்கள் தெரியாமல் அவர்கள் நினைத்தவாறு அவர்களுடைய உள்ளம் உட்படக்கூடாது. கவுன்சிலிங், சைக்காலஜி உள்ளத்துல பிள்ளைட உள்ளம் உட்படக்கூடாது. அப்ப பிள்ளை விரும்பியதை எல்லாம் நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற பெயரில் செய்து கொடுத்து விட்டு கடைசியில் கவலைப்படக்கூடிய பெற்றோர்களை எமது சமூகத்தில் தாராளமாக பார்க்க முடியும். அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னால அந்தந்த பருவத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வாலிப பருவத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் தான் இந்த வாலிப பருவத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனம் தான். வாலிப பருவம் ஒரு முக்கியமான பருவம், பலமான பருவம். ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய இரண்டு பலவீனமான பருவங்களுக்கு இடையிலே அவன் சந்திக்கக்கூடிய பலமான பருவம் தான் வாலிப பருவம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தான், பலவீனத்திலிருந்து மீண்டும் பலமான பருவத்திற்கு உங்களை அவன் நகர்த்தினான், பலமான பருவத்திலிருந்து மீண்டும் பலவீனமான பருவத்திற்கு அவன் உங்களை கொண்டு சென்றான். அப்ப இரண்டு பலவீனமான பருவங்கள், குழந்தை பருவம், வயோதிப பருவம், இந்த இரண்டு பலவீனமான பருவங்களுக்கு இடையிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக பலமான பருவம் தான் வாலிப பருவம். அப்ப அந்த வாலிப பருவம் பெருமதியானது. வாலிபர்கள் நாளைய தலைவர்கள், அவர்கள்தான் எதிர்காலத்தின் பெற்றோர்கள். சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை எதிர்காலத்தில் சுமக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய சீர்திருத்தத்தில் தான் ஒட்டுமொத்த சமூகத்தின் சீர்திருத்தமே தங்கி இருக்கின்றது. ஒரு சமூகத்தின் முதுகெலும்பாக திகழக்கூடியவர்கள் வாலிபர்கள். வாலிபர்கள் தலை நிமிர்ந்து நின்றால் அந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்கும். வாலிபர்கள் சீர்கெட்டு விட்டால் ஒட்டுமொத்த சமூகமும் சீர்கெட்டு விடும். அப்ப சமூகத்தின் முதுகெலும்பு யார்? வாலிபர்கள். எனவே அந்த வாலிப பருவம் சரியான முறையிலே வழிகாட்டப்பட வேண்டும். எங்களுக்கு தெரியும், குர்ஆன் அல்லாஹ் தஆலா நிறைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறார். உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபனாக இருந்து கொண்டு ஒரு சமூக புரட்சி செய்த வரலாறை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. தனி மனிதனாக இருந்து ஒரு சமூகத்திற்கு எதிராக எதிர்நீச்சல் அடித்து தந்தைக்கு எதிராக, குடும்பத்திற்கு எதிராக, சமூகத்திற்கு எதிராக தனி மனிதனாக இருந்து கொள்கை புரட்சி செய்த வரலாறை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது கான அந்த அதாவது உம்மத்தன் வாஹிதா, ஒரு சமூகமாக இருந்தார். அவர் ஒரு சமூகமாக இருந்தார். ஒரு சமூகம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு செய்தார். அப்படிப்பட்ட ஒரு வாலிபனுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று கற்பொழுக்கம் பேணுவதற்கு உதாரணமே வாலிபன். கற்பொழுக்கத்தை எப்படி பேணுவது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்வதற்கான சந்தர்ப்பம் அவரை தேடி வந்த பொழுது கூட அந்த சந்தர்ப்பத்தை உதறி தள்ளிவிட்டு அந்த அதிகாரத்தை கூட பயப்படாமல் அந்த அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு அழகான வாலிப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அந்த வரலாறு பார்க்கும்போது சூரா யூசுப் எடுத்து படித்தால் எந்த அளவுக்கு ஒரு கற்பொழுக்கம் மிக்க வாலிபனாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை தெளிவாக நாங்கள் புரியலாம். அதே போல சூரத்துல் கஹ்ஃப்ல சில வாலிபர்களுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹி வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ரப்பை ஈமான் கொண்ட வாலிபர்கள். ரப்பை ஈமான் கொண்ட வாலிபர்கள். அவர்கள் ரப்பை ஈமான் கொண்ட காரணத்தினால் நேர்வழியை நாம் அவர்களுக்கு அதிகரித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நேர்வழியை நாங்கள் அதிகம் அவர்களுக்கு கொடுத்தோம். அப்ப இந்த உலகத்துல கற்பொழுக்கத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷர்களாக வாழ்ந்தவர்கள் வாலிபர்கள். இந்த வரலாறுகள் எமது பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, மாணவர்களுக்கு கட்டாயம் சொல்லி காட்டப்பட வேண்டும். அதே போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாலிப பருவத்தில் இறையச்சத்தோடு மஸ்ஜிதோடு தொடர்பு பற்று வாழ்ந்தால் மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு
நிழல் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சபஅத்து யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகின்றான். அதுல ஒரு மனிதன் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வளர்ந்த ஒரு வாலிபன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வளர்ந்த வாலிபனுக்கும் அல்லாஹ் தஆலா நிழல் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு விசேடமான அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வாலிபர்களை டார்கெட் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப எல்லோருக்கும் கொமனாக சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் தாண்டி வாலிபர்களை தனித்தனியாக அழைத்து அவர்களுக்கான விசேடமான அறிவுரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அம்ர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. யா குலாம், சாப்பிடும் பொழுது சாப்பிடக்கூடிய ஒழுங்கை சொல்லிக் கொடுத்தார்கள். யா குலாம் சம்மில்லாஹ் வகுல் பியமீனிக வகுல் மிம்மா யலீக். சிறுவனை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு, வலது கையால் சாப்பிடு, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடு. அப்ப சாப்பிடுகின்ற பொழுது நாம் பேண வேண்டிய மெனஸ், ஒழுக்கம், ஒழுக்கத்தை ஒரு வாலிபனுக்கு ஒரு சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப நபித்தோழர், ஒரு சிறுவன். அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கின்றார்கள் அகீதாவை. யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், சிறுவனே உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகின்றேன். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அவன் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அவனை உனக்கு முன்னால் நீ கண்டுகொள்வாய். நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. அப்ப அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்தினாங்க பாருங்க. ஒரு வாலிபனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணினார்கள், எப்படி அறிமுகப்படுத்தினார்கள். கேட்டால் அவன்கிட்ட கேளு, உதவி தேடினால் அவனிடம் உதவி தேடு, நீ உதவி செஞ்சால் அவனுக்கு உதவி செய்வான். அகீதாவின் அடிப்படையை ஒரு வாலிப உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் விதைத்தார்கள். அழகான முறையிலே அகீதாவின் அடிப்படையை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று வாலிபர்களுக்கு மத்தியில் நடத்தை பிறழ்வுகள், ஒழுக்க சீர்கேடுகள் வந்துவிடக் கூடாது என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கூடிய கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். அதனால்தான் திருமணத்தை சொல்லுகின்ற பொழுது வாலிபர்களை அழைத்து சொன்னார்கள். எப்படி? யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபைன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது அவருடைய பார்வையை கட்டுப்படுத்தும், அவருடைய மர்ம உறுப்பை பாதுகாக்கும் என்று திருமணத்தை வாலிபர்களை அழைத்து அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். காரணம், வாலிபர்களுக்கு மத்தியிலே ஒழுக்க சீர்கேடு, நடத்தை பிறழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. அதே போன்று ஒரு வாலிபன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டான். விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்ட வாலிபனோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அப்ப யா ரசூலல்லாஹ் இذن لي في الزنا, அல்லாஹ்வுடைய தூதரே விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, ஆவேசப்படவில்லை. அந்த வாலிபனை நெருங்கி வா, உதுனு மின்னி, என்னை நெருங்கி வா என்று சொன்னார்கள். அந்த வாலிபனை அன்பாக அரவணைத்து நபி அவர்கள் ஒரு அழகான உரையாடலை அவனோடு நடாத்துகின்றார்கள். எப்படி? உன்னுடைய தாயோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யார சொல்லுவா என்று சொன்ன பொழுது, அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மகனோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது, அப்படித்தான் மற்றவர்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய சகோதரியோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை யார சொல்லலாம், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய மாமியோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இல்லை யார சொல்லலாம், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய சாட்சியோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா? இல்லை யார சொல்லலாம், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். அதாவது நீ விபச்சாரம் செய்ய போகின்ற பெண்
ஒருவனுக்கு தாயாக இருப்பாள், ஒருவனுக்கு மகளாக இருப்பாள், ஒருவனுக்கு சகோதரியாக இருப்பாள், ஒருவனுக்கு சாட்சியாக, ஒருவனுக்கு மாமியாக இருப்பாள். நீ எப்படி விரும்ப மாட்டாயோ அதே போன்றுதான் மக்களும் விரும்ப மாட்டார்கள் என்று அழகான ஒரு அறிவுரையை உரையாடலை அந்த வாலிபரும் நடத்திவிட்டு அந்த வாலிபருடைய தலையில் கையை வைத்து நபி அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்மக்ஃபிர் தம்பஹு வதஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு. யா அல்லாஹ், இந்த வாலிபருடைய பாவங்களை மன்னித்து விடு, இந்த வாலிபருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடு, இந்த வாலிபனுடைய மர்ம உறுப்புக்கு பாதுகாப்பை ஏற்படுத்து என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பின்னால் அந்த வாலிபன் விபச்சாரத்தை திரும்பியும் பார்க்கவில்லை, விபச்சாரத்தை உள்ளத்தால் கூட நினைக்கவில்லை. அந்த அளவுக்கு அழகான முறையிலே வாலிபர்களை அரவணைத்து அவர்களுடைய தவறுகளை அறிவுபூர்வமாக சுட்டிக்காட்டி தவறுகளில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து சமூகத்திற்கு முன்மாதிரியானவர்களாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்ற விடயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவங்கிய நேரத்தில் நபி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் வாலிபர்கள், நபி அவர்களுக்கு பக்கபலமாக நின்றவர்கள் வாலிபர்கள், நபி அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் தூண்களாக நின்றவர்கள் வாலிபர்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே தாராளமாக பார்க்க முடியும். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது 37 அல்லது 38வது வயதில் வாலிப பருவத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் 27 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 34 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் 10 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வாலிபர்கள் தான் ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை தழுவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக நின்றவர்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக நின்றாங்க எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல மக்கால 3 வருஷங்கள் இரகசியமாக பிரச்சாரம் செய்தார்கள். என்ன காரணம்? எதிரணியில யார் இருக்கிறார்? உமர் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக ரகசியமாக 3 வருஷங்கள் தாவா பிரச்சாரம் செய்தார்கள். ஆனா துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த உமரன் இஸ்லாத்துக்கு தந்து இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்படுகிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் மறைந்து ஒளிந்து தாவா செய்ய வேண்டும்? தாவாவை பகிரங்கப்படுத்துங்கள், வரக்கூடிய எதிர்ப்பை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் தாவாவை பகிரங்கப்படுத்தினார்கள், எதிர்ப்புகளை சமாளித்தார்கள். அதே போல இப்ப ஹிஜ்ரத் செய்த வரலாறு எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க ஒரு புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். எத்தனாவது வருஷம்? 1448. நிறைய பேருக்கு தெரியாது. ஹிஜ்ரி ஆண்டு 1448வது ஆண்டின் முதலாவது மாதத்தின் 3வது நாளில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு முஹர்ரம் 3. அப்ப இந்த ஹிஜ்ரத் நிகழ்வு எப்படி நடைபெற்றது என்று எங்களுக்கு தெரியும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எப்படி போனாங்க? வளமையான ரோட்ல போகல. மக்கால இருந்து மதீனாவுக்கு இந்த வளமை எல்லாரும் போற ரோட்ல போகல. ரோட்டை மாத்தி ஒரேடியா போகாம அந்த குகையில சில நாட்கள் தங்கி இருந்து எதிரிகளுடைய அந்த பார்வைகள் எல்லாம் அப்படியே மறைந்ததற்கு பின்னாலதான் பயணத்தை தொடர்ந்தார்கள். இப்படிதான் சஹாபாக்கள் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு எப்படி போனாங்க? வாளை களத்துல போட்டுக்கொண்டு குறைசிகள்கிட்ட போய் சொன்னாரு, இந்த உமர் ஹிஜ்ரத் போறாரு, உங்களில் யாரையாவது அவருடைய தாய் இழந்து விடட்டும் என்று ஆசைப்பட்டால் உமருக்கு பின்னால வாங்க சொல்லிட்டு போனார். யாரும் போகல. ஏன்னா உமர் யாருக்கு தெரியும்? அவர் ஒரு வாதையாள போற, சைத்தான் கூட அடுத்த வாதையால தான் போகும். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவர்கள் தான் இஸ்லாத்தின் காவலர்கள். இன்றைக்கு இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அடித்தளமிட்டவர்கள் உமர் போன்ற இளம் நபி தோழர்கள்.
என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த வரலாறுகள் சொல்லிக் கொடுப்போம். இந்த வரலாறுகளை எமது வாலிபர்களுக்கு, எமது பிள்ளைகளுக்கு, மாணவர்களுக்கு கட்டாயம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் கிட்ட வாலிபர்கள், இளம் நபித்தோழர்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக வந்து நபிகளாரிடத்தில் முகாமிட்டு தங்கியிருந்து பல நாட்கள் மார்க்கத்தை படித்தார்கள். மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நபிகளாரிடத்தில் தங்கியிருந்து 20 நாட்கள் தங்கியிருந்து மார்க்கத்தை படித்தோம். வனஹ்னு ஷபபத்துன் முத்தகாரிபூன், நாங்கள் நெருக்கமான வயதை உடைய வாலிபர்களாக இருந்தோம். நபிகளாரிடத்தில் நாங்கள் தங்கியிருந்து 20 நாட்கள் தங்கியிருந்து மார்க்கத்தை படித்தோம். அப்ப 20 நாட்கள் கடந்து செல்கின்ற பொழுது நாங்கள் குடும்பத்தாரிடத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்பதை அவதானித்து அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் குடும்பத்தாரிடத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வந்திருப்பதை போன்று எனக்கு விளங்குகின்றது என்று சொன்ன பொழுது நாங்கள் ஆம் யார சொல்லலாம் என்று சொன்னோம். அதுக்கு பின்னால நீங்க என்ன செய்ய, குடும்பத்தாரிடத்தில் செல்லுங்கள், தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் பெரியவர் தொழுகையை நடாத்தட்டும், இந்த நேரத்தில் இந்த தொழுகை, இந்த நேரத்தில் இந்த தொழுகை என்று எங்களுக்கு சொல்லி எங்களை அனுப்பி வைத்தார்கள். அப்ப இன்னைக்கு நாங்க வாலிபர்களுக்கு ஒரு கேம்ப் நடத்த போறோம், ஒரு 1 டே ப்ரோக்ராம். வாங்க, எத்தனை பேர் வராங்க? அப்ப வாலிபர்களை அந்த வகுப்புக்கு, அந்த பயிற்சி நெருக்கி அனுப்ப வேண்டும் என்ற விடயத்தில் எத்தனை பெற்றோர்கள் கவனம் செலுத்துகிறார்கள்? அப்ப இந்த அளவுக்கு எமது நிலை உச்சம். ஆன்மீக ரீதியாக, ஆன்மீக வறுமையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக ரீதியாக நாங்கள் நலிவடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடைகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை, அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் கூட அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அப்ப ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக உறவு ஸ்ட்ராங்காக இருக்கும், வலுவானதாக இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்ப பெற்றோர்களே இன்றைக்கு சோசியல் மீடியாவுக்கு எடிக்ட் ஆகி அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே தொடர்பு குறைந்தால் பிள்ளைகளை ஆன்மீக பிள்ளைகளாக உருவாக்க எங்களால் முடியாது. ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்குரிய ரோல் மாடல் பெற்றோர், முதல் ஆசிரியர்கள் பெற்றோர். குறிப்பாக ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அரபு புலவர் சொன்னார், அல் உம்மு மத்ரஸத்துன் இதா அஅதத்தஹா அஅதத்த ஜீலன் தய்யிபல் அஹத். ஒரு தாய் என்பவள் ஒரு பாடசாலை. அவளை நீ முறையாக உருவாக்கினால் நல்ல அழகான பண்பாடுகளை உடைய ஒரு சமுதாயத்தை நீ உருவாக்கினாய் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு தாய் ஒரு பாடசாலை. தாய் முறையாக உருவாக்கப்பட்டால் அவள் ஒரு பாடசாலை, அவளால் ஒரு பண்பாடு மிக்க சமூகத்தை உருவாக்கலாம். அப்ப வீட்டுல பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, தண்டனையால பிள்ளைகளை கண்டித்து நாங்கள் உருவாக்கலாம். ஆனா இன்றைக்கு இயலாது, தண்டிக்க இயலாது. அப்படித்தானே? இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் கூடுதலாக பேசப்பட்டிருக்கிற காலம். அடிச்சா உம்மா போலீஸ்ல நிற்கும், அப்படியான ஒரு காலம். அது பிள்ளைகள் தெரியும். அப்ப பிள்ளைக்கு தண்டனைகளை கொடுக்க இயலாது, பிள்ளைகளோட உரத்து பேச இயலாது. அன்பாக அரவணைத்து பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்கு நாங்க முன்மாதிரியா இருக்கும், நாங்க ரோல் மாடலா இருக்கும். நாங்க எதை பேசுறோமோ அதான் பிள்ளை பேசும், நம்ம எதை செய்யறோமோ அதான் பிள்ளை செய்யும். அப்ப செயலால் நம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், சொல்லால் உருவாக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரச்சாரத்தால் சாதித்ததை விட தனது நடைமுறை வாழ்க்கையால், பண்பாட்டால், முன்மாதிரி மிக்க வாழ்க்கையால் சாதித்தது அதிகம். அப்படித்தானே? இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டவர்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை விட ரசூலுல்லாஹ் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகம். இதுதான் வரலாறு. எனவே ரோல் மாடல் மிக முக்கியம், பிள்ளைகளுக்கான ரோல் மாடல் மிக முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வாலிபர்களை பெரும் பெரும் பதவிகளில் அமர்த்தினார்கள். உஸாமா இப்னு ஸைத்
ரோமுக்கு, ஐரோப்பாவுக்கு நபி அவர்கள் அனுப்புவதற்காக தயார் செய்த பெரிய படைக்கு படை தளபதியாக 18 வயது வாலிபர் உசாமாவைத்தான் நியமித்தார்கள். அப்ப அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய படைக்கு படை தளபதியாக 18 வயது வாலிபனை அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்கள் என்றால் வாலிபர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சமூக அந்தஸ்துக்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதனூடாக அவர்களுடைய இளம் இரத்தம் இஸ்லாத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அழகான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்றதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வாலிபர்களைத்தான் மக்காவுக்கு பொறுப்பாக நியமித்து விட்டு சென்றார்கள். வாலிபர்களைத்தான் மக்காவுக்கு பொறுப்பாக நியமித்து விட்டு சென்றார்கள். அதே போன்று சிறுவர்களை நபி அவர்களுக்கு பைஅத் செய்வதற்கு அழைத்து வருவதற்கு பொறுப்பாக அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப நபி தோழரைத்தான் நபி அவர்கள் நியமித்தார்கள். அதே போல இஸ்லாத்தின் தூதுவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர், அவர்களைத்தான் மதீனாவுக்கு இஸ்லாத்தின் தூதுவராக ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள். அப்ப அவர் அங்க போனதுக்கு பின்னால மதீனாவில் ஒவ்வொரு வீட்டுக்கும் இஸ்லாத்தின் வெளிச்சம் நுழைந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால களத்தை அவரு நபி அவர்களுக்கு சாதகமாக உருவாக்கி வைத்தார்கள். ஒரு வாலிபன் அனுப்பி ஒரு பெரிய சாதனையை அல்லாஹ்வுடைய தூதர் சாதித்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த அளவுக்கு பெருமதிமிக்க வாலிப பருவத்தை நாங்கள் எப்படி கையாள வேண்டும், சமூக ஊடக பாவனை அவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்திலே குற்றங்கள் ஒரு புறத்தில் அதிகரித்து செல்கின்றன. இந்த குற்றங்களை முன்னின்று நடாத்தக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் வாலிபர்கள். அப்ப இதற்கு காரணம் என்னவென்றால், வாலிபர்களுடைய சீர்திருத்தத்தில் தான் சமூகத்தில் சீர்திருத்தம் தங்கி இருக்கின்றது. வாலிபர்கள் வேஸ்ட் ஆகிவிட்டால் இன்றைக்கு சமூகத்தை நாங்கள் சீர்திருத்த முடியாது என்ற அந்த உண்மையை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு வரக்கூடிய இந்த கொலை, கொள்ளை, அதே போன்று சமூக கொடுமைகள், இவற்றை யார் முன்னின்று நடாத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் வாலிபர்கள் தான். இதை முன்னின்று செய்யக்கூடியவர்களாக வாலிபர்களை நாங்கள் இனம் காண முடியும். எனவே நாங்கள் இந்த வாலிப பருவத்தை நல்ல முறையிலே, அழகான முறையிலே கையாள வேண்டும். அவர்களுக்கு இந்த ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றிய தெளிவூட்டல், அறிவூட்டல், விழிப்பூட்டல் முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதிலிருந்து அவர்களை 100% கலட்டி எடுக்கலாம். ஒரு நாளும் கலட்டியலாம். போன் பாவனையில இருந்து, சோசியல் மீடியா பாவனையில் இருந்து உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை, வாலிபர்களை முழுமையாக கலட்ட முடியாது. குறைக்கலாம், கலட்டலாம். அப்ப நாம் குறைத்து அதை எப்படி பயன்படுத்துவோம் என்ற அந்த வழிகாட்டல்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அந்த அறிவுரைகளை, அந்த விழிப்பூட்டல்களை நாங்கள் அழகான முறையிலே செய்ய வேண்டும். கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே தனி மனித மானங்களை கீறி கிழிக்க கூடாது என்ற அடிப்படை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய நடக்குது. அடுத்தவர்களுடைய மானத்தையும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளையும் சீண்டி பார்க்கின்ற விடயத்திலே மீடியாக்கள் மிகவும் கூடிய கவனம் செலுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். என்றால் அப்படியான செய்திகள் தான் கூடுதலான வியூஸ எங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதை போட்டாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஹெட்லைனே அதுதான், ஒரு செய்தியுடைய ஹெட்லைனே அதுதான். அப்படி போட்டாதான் நாட்கள் வாசிப்பாங்க என்ற அந்த நோக்கத்துக்காக வேண்டி, அதாவது உலக நோக்கத்திற்காக அந்த மீடியாவை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனி மனித மானங்களை பகிரங்கப்படுத்தி, மானங்களை போக்கி, உணர்வுகளை சீண்டி பார்க்கக்கூடிய வேலைகளை மீடியாக்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய சூழலை இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம்.
அதே போன்று இன்றைக்கு மீடியாக்களை பிழையாக பயன்படுத்தக்கூடியவர்கள் தகவல்களை உறுதிப்படுத்தாமல் வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். தகவல்கள் உறுதிப்படுத்துதல். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் வந்தால் நாங்களும் அதை செய்வோம். அந்த மெசேஜை ஃபுல்லா வாசிக்கிறல்ல, 4 பேருக்கு ஃபோர்வர்ட் பண்ணிட்டு 4 குரூப்புக்கு போட்டுட்டா அதுக்குள்ள உள்ள மெசேஜ் நாங்க வாசிப்போம். அப்ப அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருக்குது. பிழை, இது பிழை. அந்த செய்தியை நாங்க வாசிச்சு பார்ப்போம், அதுக்கு பிறகு அதை நாங்க உறுதிப்படுத்துவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, ஈமான் கொண்டவர்களே, ஒரு தீயவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப உறுதிப்படுத்தாமல் நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்ண முடியும், எப்படி ஃபார்வர்ட் பண்ண முடியும்? முடியாது, செய்யக்கூடாது. அப்ப ஒரு செய்தி வந்தால் கட்டாயம் அதை நாங்கள் முழுமையா பார்க்கணும், அதை நாங்கள் வாசிக்கணும், அதை உறுதிப்படுத்தணும். இது நம்பகமான செய்தி தானா, இது எங்கிருந்து வந்துச்சு என்பதை உறுதிப்படுத்தி விட்டுத்தான் மற்றவர்களுக்கு நாங்கள் அதை ஷேர் பண்ண வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் தான் செவியுறக்கூடிய எல்லா செய்திகளையும் மற்றவர்களுக்கு சொல்லுவதே அவன் சொல்லக்கூடிய போதுமான பொய்யாகும். நம்ம எக்ஸ்ட்ரா போய் சொல்ல தேவை. எனக்கு வரக்கூடிய எல்லா செய்தியையும் 4 பேருக்கு ஷேர் பண்ணினால் நான் தாராளமா போய் சொல்லி இருக்கிறேன், அது போதும், எக்ஸ்ட்ரா போய் சொல்ல தேவை. எனவே உறுதிப்படுத்தாமல் தகவல்களை பரிமாறுவது மிக பெரும் பொய் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. எனவே இந்த அடிப்படைகளும் மாணவர்களுக்கு, வாலிப பருவத்தினருக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இத வச்சுக்கொண்டு கையில என்னவெல்லாம் செய்யறாங்க. தானே, ஒரு போட்டோவை வச்சு அந்த போட்டோவோட இன்னொரு ஆளை இணைச்சி பொய்யான போட்டோக்கள், போஸ்டுகள் இன்னைக்கு நிறைய மீடியாக்கள்ல ஷேர் பண்ணப்படுவது பார்க்கலாம். அப்ப ஏஐ உண்மையில அவர்களுக்கு எல்லாரும் அறுப்படு, ஏஐ என்பது எல்லாரும் அறுப்படு. அப்ப நாங்க நிறைய எங்களுக்கு சாதகமான எங்களுடைய எதிர்காலத்தை முன்னேற்றக்கூடிய விஷயங்களை நாங்கள் அதை கொண்டு சாதிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு மற்றவர்களை கேவலப்படுத்துவதற்கும், பொய்யான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே ஊடகமயப்படுத்துவதற்கும் அதை பயன்படுத்தக்கூடிய சூழல் இன்றைக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு அதை வச்சு எதை வேணுமானாலும் செய்யணும், அப்படித்தானே? நாட்டு ஜனாதிபதியோடு நாங்க களத்துல கையை போட்டுக்கொண்டு ஈக்கிற மாதிரி போட்டோ வேணும் என்றால் கொடுத்தா டக்குனு அப்படி ஒரு போட்டோ வரும். அதை பரப்புற பாருங்க, நான் யாரு தெரியுமா, நான் இவரோட மிச்சம் நெருக்கமானால், அதனால மிச்சம் கவனமா தான் நீங்க என்னை பத்தி பேசணும். ஆக்களை பிளாக்மெயில் பண்றதுக்கு ஒரு போட்டோ. அதே மாதிரி ஆம்பளகளோட பொம்பளைகளை இணைச்சி போட்டோஸ்களை இன்னைக்கு போட்டு கேவலப்படுத்தக்கூடிய, சீரழிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய வாலிபர்களை சமூகத்தில் நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த விஷயங்கள் இது பிழை. இஸ்லாத்துல இப்படியான காரியங்களை செய்யக்கூடாது என்ற விடயங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டப்பட வேண்டும். அதே போன்று மீடியாக்கள் இன்றைக்கு பக்க சார்பாக செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்க சார்பான தகவல்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் நடுநிலையாக ஆய்வு செய்து மக்கள் மயப்படுத்தணும். ஒரு உதாரணத்தை நாம் எடுக்கிறதாக இருந்தால், இன்றைக்கு ஈரான், சவுதி உதாரணம் இருக்குமே. ஈரான தூக்குவதற்கும் சவுதியை அப்படியே மட்டம் தட்டுவதற்கும் மீடியா சுமந்து வரக்கூடிய தகவல்களை நம்ம பயன்படுத்தணும், அப்படித்தானே? இப்ப இன்றைக்கு நான் ஒரு இடத்துல ஹுத்பா முடிச்சதுக்கு பின்னால ஒரு ஆள் என்னோட கதைச்சாரு. அவர் சொன்னாரு, மௌலவி, நீங்க சியாக்களை பத்தி பேசினீங்க, உண்மையிலே ஈரான் விட இந்த ஈரான் இவ்வளவு நல்ல, சவுதி அரேபியா பச்சை முனாஃபிக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்.
அப்ப அவருக்கு நான் சொன்னேன், நீங்க இந்த வார்த்தைய அல்லாஹ்வுக்காக வாபஸ் வாங்கும். இந்த வார்த்தையோட ஈமான பாதி என்றால் ஈரான் அகீதால அவுட், அகீதால அவுட் ஆகும். சவுதி அரேபியா தவறுகள் இருக்கலாம், மனிதர்கள் என்ற வகையிலே தவறுகள் நடக்கும். ஆனாலும் அவங்களோட அகீதா கிளியர், அகீதால பெர்ஃபெக்ட் ஆனவர்கள். தவறு செய்தாலும் அகீதால சரியானவர்கள். அப்ப அகீதால அவுட் ஆனவர்களை கொண்டு வந்து ஹீரோவா ஆக்கி அகீதால சரியானவர்களை எப்படி நாங்கள் மட்டம் தட்ட முடியும்? கூடாது. அப்ப இந்த விஷயங்களை டைம் சொல்லி கொடுக்கும். பக்க சார்பான தாவல். இன்றைக்கு ஈரானுக்கு சார்பான செய்திகளை பரப்புகின்ற விடயத்திலே ஊடகங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் சவுதியுடைய நலவுகளை வெளியே கொண்டு வருவதற்கு அந்த ஆர்வத்தை காட்டுவது. எவ்வளவு சேவைகளை செய்யுது. ஒன்றும் இல்லாட்டியும் அல் குர்ஆனுக்கு சவுதி அரேபியா செய்யக்கூடிய சேவை மாத்திரம் போதும். மதீனால அல் குர்ஆனை அச்சிடுவதற்கான அச்சகம், குர்ஆன் பிரிண்டிங் அச்சகம் ஒன்று இருக்கு. முழு உலகத்துக்கும் குர்ஆனை அச்சிட்டு இலவசமாக சவுதி அரேபியா அனுப்பி கொண்டிருக்கு. தர்ஜுமாக்கள் மொழிபெயர்ப்புகளோட அதை வேறவாக பிரிண்ட் பண்ணி அனுப்புறாங்க. எல்லா நாடுகளுக்கும் சவுதியுடைய இலவசமான குர்ஆன் போய் சேரும். பிற நாட்டுக்கு கூட வந்த சில தர்ஜுமாக்கள் அப்படியே இன்னும் ஹாபர்ல முடங்கி கிடக்கு. அதை பத்தி சூடான வாத பிரதிவாதங்கள் மீடியால போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், அர்க்கம் ரபீத் ஹஜ்ஜுக்கு போன நேரம் ஜமீயத்துல் உலமாவுடைய செயலாளர் ஒரு ஸ்பீச் ஒன்றை செஞ்சேன்னு சொல்லி அதை ஒரு போட்டோ எடுத்து அதை அனுப்பி அவருக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டு அவரை விசாரணைக்கு எடுத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும். அப்ப மக்கள் இருக்கக்கூடிய சாதிக் ஹாஜியார் என்ற ஒருவர் அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த விசாரணை நடந்துச்சு. அப்ப என்ன காரணம் என்றால் அந்த சாதிக் ஹாஜியார் என்றவர் அனுப்பிய குர்ஆன்கள் இந்த ரிவ்யூ கமிட்டி, அதாவது புத்தக மீளாய்வு குழுவால அப்படியே தடுத்து வைக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு எப்ரூவல் கொடுக்கல ரிலீஸ் பண்றது. வந்திருக்கிறது தர்ஜுமா, குர்ஆன் மொழிபெயர்ப்பு, புத்தகங்கள் அல்ல, அரபு நூல்கள் அல்ல, குர்ஆன் தர்ஜுமா. காலாகாலமாக இலங்கைக்கு வரக்கூடிய தர்ஜுமா வந்திருக்குது. அப்ப அந்த தர்ஜுமாக்களை ரிலீஸ் பண்ணாம தடுத்து வைத்திருக்கிறாங்க என்றால் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயமா இல்லையா? மிகப்பெரிய அநியாயம். அப்ப இந்த அநியாயத்தை இவர்கள் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர் ஒரு முறைப்பாட்டை கொடுத்து அது இன்றைக்கு ஒரு சூடான வாத பிரதிவாதத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இப்ப கிட்டத்தட்ட அந்த குர்ஆன்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு நல்ல மாற்றம், நல்ல மாற்றம். அப்ப நாங்கள் எப்பொழுதும் தகவல்களை பரப்புகின்ற பொழுது பக்க சார்பாக பரப்பக்கூடாது, நடுநிலையாக. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு அவர்களுக்கு மத்தியில் நேர்மையாக நடப்பதை விட்டு உங்களை தடுக்க கூடாது. நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நேர்மை, நீதி, பக்கசார்பின்மை கட்டாயம் ஊடக சுதந்திரம், ஊடக தர்மத்தோடு சம்பந்தப்பட்ட அடிப்படை என்பதை நாங்கள் வாலிபர்களுக்கு, நமது பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று கடைசியாக அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, ஞானத்துடனும் சமயோசிதத்துடனும் ஊடகத்தை, சோசியல் மீடியாவை நாம் பயன்படுத்த வேண்டும். ஞானத்தோடு பயன்படுத்துவோம். முட்டாள்தனமாக தகவல்களை செய்யப்படக்கூடாது. ஞானத்தோடு சமயோசிதம் இருக்கணும். எந்த தகவலை யாருக்கு சொல்லணும், எந்த மெசேஜ யாருக்கு நாம் செய்யப்படணும் என்ற ஒரு சமயோசித அறிவு இருக்கும். எல்லா தகவலையும் எல்லாருக்கும் செய்யப்படக்கூடாது. எல்லா தகவலையும் எல்லாருக்கும் செய்யப்படக்கூடாது. இப்ப எங்களுக்கு எதிரான ஒரு தகவல், இந்த நாட்டில் எங்களுக்கு எதிரான ஒரு தகவல் வந்தால் கூட அதை யாருக்கு சொன்னால் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமோ அவங்களுக்கு தான் சொல்லுவோம். இன்றைக்கு அதை மக்கள் மயப்படுத்தி எல்லாருக்கும் அதை சொல்லி எல்லாரும் பயத்தோடும் பீதியோடும் வாழ்றாங்க. ஒரு வார்த்தை பேசலாம், எங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தலாம், பயம் இல்ல, அப்படி செய்யக்கூடாது. எங்களுக்கு எதிராக ஒரு தகவல் வருதா அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கொண்டு போய் அது இல்லாமக்கும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் ஊடக தர்மம். அந்த ஊடக தர்மத்தை செய்யும். இன்றைக்கு எல்லா தகவலையும், மோசமான செய்திகளை கூட
சமூகத்தில் நடைபெறக்கூடிய மோசமான, அசிங்கமான, அருவருப்பான தகவல்களை கூட மக்கள் மயப்படுத்தக்கூடாது. அப்படி மக்கள் மயப்படுத்தினால் தவறு செய்வதற்கான அந்த துணிவு சமூகத்தில் ஏற்படும். அப்ப அவேர்னஸ் என்பது, விழிப்புணர்வு என்பது தவறுகளை தடுப்பதற்கான நடவடிக்கை. அது சரியா செய்யும். அப்ப எல்லா தகவலையும் எல்லாருக்கும் எல்லா ஊடகங்களும் சொல்லுவது என்பதே ஊடக தர்மத்திற்கு எதிரான ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது உண்மையில் ஒரு பரந்த விரிந்த தலைப்பு. சுருக்கமாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன். எனவே எமது பிள்ளைகள், எமது மாணவர்கள், இளம் பருவத்தினரை இந்த சோசியல் மீடியாவிலிருந்து முழுமையாக நாம் அதிலிருந்து நீக்க முடியாது. எனவே அவர்கள் ஏதோ வகையில் இப்பொழுது அந்த ஊடகத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான சரியான வழிகாட்டல்களை கொடுத்து என்னென்ன மீடியாக்களை நீங்கள் பயன்படுத்தலாம் என்ற அந்த வழிகாட்டல்களை வழங்கி அந்த ஊடகத்தை அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் கல்வி ரீதியான முன்னேற்றத்திற்கும் எப்படி பயன்படுத்தலாம் என்ற வழிகாட்டல்களை நாம் கொடுத்து அந்த ஊடகத்தோடு பின்னி பிணைந்த அவர்களை சரியான முறையில் ஆன்மீக ரீதியாக வழிகாட்டக்கூடிய பொறுப்பை பெற்றோர்களாகிய நாங்கள் குறிப்பாக சுமந்திருக்கின்றோம். அந்த பொறுப்பை நாங்கள் சரியா செய்ய வேண்டும். வாலிப பருவத்தின் அவசியம், வாலிப பருவத்தின் முக்கியத்துவம், வாலிப பருவத்தின் பெருமதி, இவற்றை அவர்களுக்கு சொல்லி அந்த பருவத்தை வீணாக கழிக்க கூடாது என்ற அந்த விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி இந்த ஊடகத்தை சரியா பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் நாம் பெற்றிருக்கக்கூடிய அமானித சொத்து, அந்த அமானித சொத்தை நாம் எவ்வாறு கையாண்டோம் என்ற விசாரணை நிச்சயமாக மறுமையில் உண்டு. அந்த விசாரணையை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இந்த அமானிதத்தை அல்லாஹ்வை பயந்து நாங்கள் கையாள்வதற்கும் அவர்களுக்கான ஆன்மீக வழிகாட்டல்களை சரியாக வழங்குவதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி இல்மு இல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு